வாய்ஸ் ஆஃப் அரசன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் இளவரசன் அவர்கள். வணக்கம் இளவரசன். வணக்கம் கமலேஷ். இப்போ தேர்தல் காலம் கொஞ்சம் சூடாயிருச்சு. இந்த பிரச்சாரங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி அவர்களும் இந்த வார்த்தைகளை மாறி மாறி விட்டுக்கிறாங்க. அது வார்த்தை கொஞ்சம் தவறா கன்வே ஆகுது மக்கள் மத்தியில. இது ஒரு பேசு பொருளா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, பொதுவாக இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. பிரச்சாரம் ஆரம்பிச்சு இன்னும் முடிய போகிறது இந்த 2 வாரம் தான் இருக்கு. எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எப்படி பார்க்குறோன்னா, இப்போ ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு. இந்த வார்த்தை என்னன்னு பார்த்துருப்பீங்க. அது பார்த்துட்டோம். அது எல்லா மக்களுக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நியூஸ் சேனல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒன்றும் எதிர்கட்சி தலைவரை தாக்கி பேசலாம், இல்லை ஆளுங்கட்சி செய்த மக்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி பேசலாம், திட்டங்களை பற்றி விளக்கலாம். 2019 இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி இதை பற்றியே சொல்றாரு. சசிகலா காலில் உளுந்தே வராரு, உளுந்து கிடக்குறாரு பாருங்கன்னா, இன்னைக்கு அந்த போஸ்டரை காமிச்சு காட்டுறாரு. இதை தான் வருஷம் காட்டுறாரு. இதை தான் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் காட்டுறாரு. இது மக்களுக்கு தெரியும். ஏன் இந்த செயலை திருப்பி செய்யறான்ற என்ன புரிதல்னு புரியல. எடப்பாடியுமே இதுக்கு திருப்பி எதிர்ப்பதில் கொடுக்குறாரு. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவர் உதயநிதியாவது வயதுல குறைந்தவர், ஒரு எடப்பாடி என்றவர் வயதுல கொஞ்சம் மூத்தவர், அரசியல் ரீதியா அனுபவம் பெற்றவர். அவர் இப்படி அவருக்கு பதில் சின்ன பையனுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இவரும் விமர்சனம் ரொம்ப தரந்தாழ்ந்து போறனால ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்லி தானே ஆகணும். ஆமா, இப்ப இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பெண்மையை இழிவுபடுத்துற மாதிரியான அவரு ஒரு பெண்ணோட காலில் விழுந்துன்றது இவர் சொல்றாரு, இவரு இன்னொரு பெண்ணோட காலில் விழுந்தான்னு சொல்றாரு. கடைசியில எங்க நிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மை இழிவுபடுத்தின ஒரு மையத்துலதான் நிக்கிறாங்க. இதோட பெண்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துமே சரிகிற மாதிரி தான் வரும். இதே பேச்சு கண்டினியூ ஆச்சுன்னா, இது பெண்களை பத்தின ஒரு மதிப்பு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி குறைக்கும், வச்சிருக்கிற மதிப்பு குறைச்சு பேசுற மாதிரி தான் வரும். பொதுவாக இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு காமெடி சென்ஸா இருக்கு, ஒரு காமெடியான தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தாக்கி பேசணும் அப்படின்னா ஒரு காமெடியனை யூஸ் பண்ணிடுவாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி. ஆமா, ஒரு டம்மியான ஒரு காமெடி பீசனை யூஸ் பண்ணிட்டு அவங்கள வச்சு பிரச்சாரத்தை அட்டாக் பண்ண சொல்லுவாங்க, எதிர்கட்சியோ சரி ஆளுங்கட்சியோ சரி. ஏன்னா அவங்க பேசுறப்ப அது பெருசா வைரல் ஆகாது. இந்த மாதிரி ஆளுங்கட்சியில இருக்க துணை முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் பேசுகிறது அநாகரிகமான செயலா எல்லா பத்திரிகையிலும் சரி நியூஸ்லயும் பாரு, அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அநாகரிகமா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முகம் சொல்லிக்கும் விதமா இருக்கு ரொம்ப. ஆமா, கண்டிப்பா முகம் தான். அப்புறம் இதை நீங்க ஒவ்வொரு டைம் இதை டிவியில போட்டு வைக்கிறப்ப இப்ப வீட்டுல இருக்க லேடிஸ் என்ன பார்ப்பாங்க, இவர் யார சொல்றாரு, இவர் சசிகலா சொல்றாரு. உதயநிதி யாரு காலில் விழுந்து கிடந்தாரு, அதுக்காக பால் தாயில் குடிச்சாருன்னு சொல்றாரு இல்லையா எடப்பாடி. அப்ப அது யாரா இருக்கும், அது எந்த ஹீரோயினா இல்ல யாரு அந்த பெண் யாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீங்களே போய் சர்ச் பண்ணீங்கன்னா உடனே உதயநிதி பால்டா இல்ல அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த செய்தி இது மாதிரிதான் இன்னைக்கு ஃபுல்லாவே போயிட்டு இருக்குது. இது ஒரு நம்மள மக்களை முகம் சுலுக்கி பிரச்சாரன்ற பேர்ல நீங்க எதிர்கட்சி செய்யறத குறைகளை சொல்லலாம், ஆளுங்கட்சி செய்யற நிறைகளை பத்தி பேசலாம். 2ல இது மாதிரிதான் பேசணும். இதை தாழ்ந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு. சரி, இப்ப இதுல எடப்பாடி அவர்களும் இதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காரு. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் இதை ஆரம்பிச்சீங்க இந்த மாதிரி பேசுறது, அதனாலதான் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல பாத்தீங்கன்னா இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா இதை பத்தி யாருமே பேசல. ஒரு தலைவரை பேசியிருக்காப்புல, உதயநிதி பேசியிருக்காப்புல, ஆனா அந்த கட்சியில இருக்க யாரும் பேசல. இதுல உதயநிதி பாத்தீங்கன்னா துணை முதல்வர் இவர் பேசுறாரு, ஒரு ஸ்டாலின் அதுக்கு ஒரு கண்டனம் சொல்லல, ஏன் அப்படி பேசுறீங்க கூட சொல்ல. இப்போ ஸ்டாலின் பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்லி மதிப்போட தான் பேசுவாங்க. கலைஞர் கருணாநிதி இருக்கிறப்பயும் அம்மையார் தான் பேசுவாங்க. ஆனா இவங்க 2 பேர்த்தையும் தாண்டி உதயநிதி ஒரு யங் ஏஜ்ல இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா வார்த்தை பிரயோகம் சரியில்லைன்னு நம்ம சொல்லணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த அரசியல் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் புதுசா வந்திருக்கிறதுனால என்னடா நீங்க கேட்டுறாதீங்க, என்ன அடிக்கடி விஜய் இழுக்கிறோம், அது விஜய் பத்தி பேசுறவங்க கூட நீங்க கேட்டுட்டாலும் பரவாயில்ல. விஜய் வந்ததுனால இப்ப அவர் என்ன சொல்லி வந்தாரு, ஒண்ணு டிஎம்கே இல்ல டிவிக்குன்னு சொல்லி எப்படி ஸ்ட்ராங்கா மத்த எந்த கட்சியிலுமே ஸ்டேடியத்துல இல்லைன்ற மாதிரி கொண்டு வராங்க, இந்த எலெக்ஷன்ல இல்லாத மாதிரி கொண்டு வராரு. சோ அது மாதிரி இவங்க இப்ப இந்த பிரச்சனையை உருவெடுத்ததுக்கு அப்புறம் இதுல
நம்ம விஜய் பத்தி யோசிக்கிற மாதிரியே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவங்களோட பிரச்சாரம்லாம் இதுல காணாம போயிருது பாருங்க. ஆமா ஆமா. நீங்க இப்ப சீமான் எவ்வளவு மலையில கத்திக்கிட்டு இருக்காரு, இப்ப அதை பத்தி நம்ம பேசணுமா? இல்லையே பேசல. அதை பத்தி ஏதாவது கேட்டோமா? நியூஸ்ல ஏதாவது பெருசா போட்டாங்களா? இல்ல. அவர் 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா மலையில நின்று பேசிட்டு இருக்காரு, சேனலை போட்டு காமிச்சுக்கிட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் அந்த எஜுகேஷனை பத்தி காமிச்சிட்டு இருக்காரு. நம்ம அதை பத்தி பேசல. ஆனா இவங்க ஹாட் டாபிக்கா பாருங்க, இவங்க 2 பேரும் பேசுறது ஹாட் டாபிக் ஆயிடுச்சு. இதுல நீங்க விஜயை மறந்துட்டீங்க. விஜய்க்கு அங்க தேர்தல் பிரச்சாரத்துல இப்ப நேரமே கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. சோ நம்ம அதெல்லாம் யோசிக்கல பாருங்க. எனக்கு இது வந்து ஒண்ணு இப்பதான் டிஎம்கே இல்ல ஏடிஎம்கேன்ற மாதிரி இப்பதான் அவங்க கொண்டு வர மாதிரி, அதுக்காக இவங்க அதை பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவோட செயல்பாடுகள் வந்து பத்தலன்னு நினைக்கிறீங்களா? பத்துற அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு தான் நீங்க பாக்கணும். இந்த 5 வருஷத்துல ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப, இவங்க ஆளுங்கட்சியா இருக்கப்போ, அதாவது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கப்ப 24,000க்கு மேல போராட்டங்கள் வந்து பொதுமக்களாலும் அரசு மூலமாகவும் பொதுமக்களும் நடந்துச்சு. அது வந்து தூண்டுதல் கூட வச்சுக்கணும், எதிர்கட்சி தூண்டுதலாக கூட போராட்டம் நடந்தது கூட நீ சொல்லிக்கலாம். எடப்பாடி சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த 5 வருஷத்துல அதே அதிமுக எத்தனை போராட்டத்தை பண்ணிருக்கு, நாட்டுல எத்தனை போராட்டம் பண்ணிருக்கு நீங்க பாக்குறீங்க? பெருமளவில் இல்லைன்னா ஒரு அதிமுக கொடி பிடிச்சிக்கிட்டு யாராவது ஒரு வார்டு கவுன்சிலர் கொண்டு எங்கேயாவது தண்ணி வரல, ரோடு சரியா இல்ல அப்படின்ற மாதிரிலாம் என்னைக்கா போராட்டம் பண்ணிருக்கு பாத்துருக்கீங்களா? கடைசியா நியூஸ் எப்ப பாத்துருக்கீங்க? கிடையாது. இந்த மாதிரி நியூஸ் பாத்துருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா இவங்க செயல்பாடே கண்டுக்கல. 5 வருஷம் இவங்க எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எந்த விதத்திலுமே இவங்க வந்து ரோட்ல வந்து நம்ம நின்று பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா அதே டிஎம்கே பாத்தீங்கன்னா செயல்பாடு சரியா இருந்தாலும் சரி, சரியா இல்லாட்டி சரி, பாத்தீங்கன்னா கவுன்சிலரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அவங்கள அன்றாட நம்ம பாக்குற மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் டிஎம்கே வந்து சர்வை பண்றதுக்கு முக்கியமான காரணம். இப்ப இந்த விஷயத்துல வந்து அதிமுக வந்து தோல்விதான் விட்டுருக்கு. இல்ல அதெல்லாம் சரி. நான் என்ன கேக்குறேன்னா, விமர்சனங்கள் உண்டு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சனம் பண்ணலாம், எதிர்கட்சி ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணலாம். இந்த வார்த்தை பிரயோகத்தை தானே நான் சொல்றேன். ஆமா, இப்ப நீங்க 2 கட்சி இப்ப இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்றீங்க. சீமான் மேடை போட்டு ஊர் ஊரா கத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காரு, அங்கிட்ட ஒருத்தர் டிவிக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே இவரு வாடாங்க, அவனை விடுறா போய் அங்க போய் டிவிடா அப்படின்னு இவர் ஒரு ஒருமையில பேசுறாரு. இவர் ஒரு தலைவர். இவர் நிறைய இளைஞர்கள் இவரை ஃபாலோ பண்ற மாதிரிதான் ஒரு இருக்கு. கடந்த அரசியல் தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இவரை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவரே வந்து தவற முன்னுதாரணமா இருக்காரு. வாடா போடான்ற எவ்வளவு ஸ்டேஜ்ல வாடா அப்படின்னு அட்ரா சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு. இவரை கேட்டீங்கன்னா உரிமையில பேசுறேன்னு. ஆனா அதாவது இதுவே பாரஞ்சித் குறித்து பேசும்போது அப்படிதான் அவன் பேசிட்டாரு. இது குறித்து கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, அவன் தம்பி அப்படிதாங்க சொல்றாரு. நானும் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் தம்பின்னுவாரு, இல்ல என் பாட்டை செஞ்சாரு, தாத்தா செஞ்சாரு, இல்லைன்னா வாடா போடான்ட்டு கடைசியில என் தம்பின்னுவாரு. இவரும் ஒரு வந்து பிரச்சாரத்துல இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து வார்த்தை பிரயோகம் வந்து தவறான பிரயோகத்தை யூஸ் பண்றாருன்னு என்னோட கருத்து இருக்கு. இதுல முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருமையில பேசுறத முக்கியமா அறிமுகப்படுத்தின யாருன்னா அண்ணன் சீமான் தான். இவர் தான் வாடா போடான்னு, பாட்டன்னாரு, பூட்டன்னாரு, தாத்தான்னாரு, என் தம்பி இங்க வாடான்னு. அப்புறம் பேசிட்டு அப்புறம் என் தம்பி நான் பேசினேன், அவன் என்ன கோச்சிக்க மாட்டான். வாடா போடான்ற வார்த்தைகளை முதல்ல பிரயோகம் பண்ணது சீமான் தான். மேடைகள்ல பிரச்சார மேடைகளும் சரி, பொது கூட்ட மேடைகளும் சரி, வாடா போடான்னு பேசுறதுல முக்கியமா சீமான் தான் இதை அறிமுகப்படுத்தினது. அதோட பின் விளைவுகளோ முன் விளைவுகளோ இவங்களே பெரிய பெரிய தலைவர்களோ இன்னைக்கு வந்து களத்துல இது மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப சீமான் அறிமுகப்படுத்தினதாவே இருக்கட்டுமே, அதுக்குன்னு அவர் அறிமுகப்படுத்தினான்றதுக்காண்டி தொடர்ச்சியா வரக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து பேசினா இது சரியான அரசியலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியா எல்லா தலைவரும் சொல்றீங்க, அதுல விஜய் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ விஜயும் திரிசாவும் இணைச்சு பேசினாங்க. விஜயோட ஒய்ஃப் வந்து விவாகரத்தை வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்லி பேசினாங்க. விஜய் திரிசா ஒன்னா வந்தாங்கன்ற கூட கொண்டு பேசினாங்க. அப்ப கூட விஜய் வந்து நாகரிகம் கருதி, சபை நாகரிகம் கருதி அவர் வந்து பொதுவா எந்த பதிலுமே கொடுக்கல. அது ஏன் விஷயம், அதை நான் பாத்துக்கிறேன்னு தான் ஸ்டேஜ்ல சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்துல நான் விஜய் வந்து நம்ம மதிப்பா பார்க்கணும். முதிர்ச்சியான பேச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிக்கத்தக்கதா இருந்தது. பொதுவாக நான் எல்லா தலைவருக்கும் ஒண்ணு சொல்றேன், எல்லாமே பெண்களை மையப்படுத்தியே இழிவுபடுத்தியே தான் பேசுறாங்க. இப்போ சீமான் விஜயலட்சுமி பேசுனாங்க, உதயநிதி இப்போ ஒரு எடப்பாடி பேசுற மாதிரி பேசுறாங்க. எல்லாருமே சசிகலா காலில் அவங்க விழுந்தாங்கன்னு பேசுறாங்க, எடப்பாடி விழுந்தாங்கன்னு பேசுறாங்க. எல்லாருமே பெண்களை சுத்தியே பேசுறாங்க. அவங்க ஒண்ணு அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் பேசுறாங்க. பொது வாழ்க்கையில் வந்துட்டா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுருங்க. பொதுவுல மக்களுக்கு என்ன செய்ய போறீங்களோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு எடுத்து கூறி அவங்களோட குறைகளை சொல்லுங்க, நீங்க செய்ய போற நிறைகளை சொல்லுங்க. இப்படிதான் பிரச்சாரம் பண்ணி ஓட்டே கேட்கணும். அதை விட்டுட்டு வீட்டு சண்டையை போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தர் யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் கொண்டு வந்து அரசியல் குளத்துல புகுத்தி பொதுமக்களை குழப்ப நிலையில உண்டாக்கி இப்படி ஓட்டு வாங்குறதுக்கு நீங்க ஓட்டு வாங்காம வீட்டிலே இருக்கலான்றது
என்னோட கருத்து. ம். கூடுதலா இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேன். பொதுவா பிரச்சாரம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான கருத்துக்களை முன்வைத்து மக்களிடையே ஓட்டுகளை கேளுங்க. ம். தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட என்னைக்குமே பிரச்சாரத்துக்குள்ள கொண்டு போவாதீங்க அப்படின்றது என்னோட இது எல்லா கட்சிக்கும் சொல்றீங்க. எல்லா கட்சிக்கும் சேர்த்துதான். ம். ஏன்னா எல்லாருமே ம். வரும் இளம் தலைமையினருக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். ம். 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 அதை விட்டுட்டு பொது வாழ்க்கையை விட்டுட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து குற்றம் சாட்டி ஓட்டு கேட்கறது ம். உகந்ததல்லன்றது என்னோட கருத்து. சரி, ஓகே. நன்றி. நன்றி ரமேஷ்.